ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஷ்டிரபாஷா பிரவீன் உத்ராரத், இது சென்னை சபா February 26 கொஷின் பேப்பர் தான் இது. இதில் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் வந்து நீங்கள் இருக்கிறத படிக்க ஆரம்பிங்க, ஓகேவா? இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் லெசன் போயமில் பார்த்தீங்கன்னா போயம் 1ல் ERC 1 கேட்டிருக்காங்க. இது இல்லை இது அப்படி எழுதணும் நீங்கள். அதனால் கண்டிப்பாக இது வந்து மேக்ஸிமம் நீங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி படித்தா தான் எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா லெசன் 4 ERC 1 இது வந்து ஃபஸ்ட் பார்ட்லேருந்து கேட்டுப்பாங்க. இதுவுமே ஃபஸ்ட் பார்ட்டில் பாருங்கள். லெசன் 3 ERC 6, லெசன் 9 ERC 2, ஓகேவா? கொஸ்டின். அடுத்தது பார்த்திங்கன்னா லெசன் 1 ERC 1 இது பார்த்திங்கன்னா நவீன் பத்திய சைனிகாலேருந்து கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா லெசன் 2 ERC 3. அடுத்தது இங்கே வந்து சூரியகால் திரிபாட்டி நிராலாவில் பார்த்திங்கன்னா லெசன் 4 ERC 4, இங்கே லெசன் 6 ERC 1, ஓகே? பச்பன்லேருந்து கேட்டிருக்காங்க. இது மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா பிரதம சர்க்கு. இதில் பார்த்திங்கன்னா லெசன் 1 ERC 5, லெசன் 4 ERC 3 இது லாஸ்ட் பார்ட்லேருந்து கேட்டிருப்பாங்க. இதில் ஏதாவது ஒன்று இது இல்லை இது அந்த மாதிரி தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து இதை ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே எல்லா போர்ஷன்ஸையுமே நீங்கள் கவர் பண்ணணும் இதில் ERC பொறுத்தளவுக்கு. அடுத்தது பாருங்கள் தோகை லெசன் 1 கொஷின் 1, லெசன் 1 கொஷின் 7, லெசன் 3 கொஷின் 1, லெசன் 3 கொஷின் 3. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆத்தரோ எல்லா ஆத்தருமே நீங்கள் தரவு பண்ணுங்கள். இதில் நீங்கள் வந்து மொத்தம் எழுத போகிறது பார்த்திங்கன்னா 4 எழுதணும். 6 கொடுத்து 4. எனி 2 ஆத்தர் வந்து நீங்கள் தரவு பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? கபீர்னா கபீர், ரஹீமு, துளசி, இந்த மாதிரி வந்து பிகாரிலால் எது வந்து உங்களுக்கு போர்ஷன் பாருங்கள். இந்த மாதிரி எதுலலாம் உங்களுக்கு கண்டஸ்த பாக் வருதோ அதில் எனி 2 வந்து தரவு பண்ணி வச்சுக்கோங்க. வந்ததை ஒமிட் பண்ணிவிடுங்க, ஓகேவா? எதெல்லாம் வந்திருக்குதோ அதெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறதுல 2 ஆத்தர் ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க, ஓகே? இங்கே பார்த்தீங்கன்னா லெசன் 6 அதாவது இது வந்து துளசி அல்ல பீகார்லால் இருக்கும். அதில் வந்து லெசன் 6 கொஷின் 2, லெசன் 6ல் கொஷின் நம்பர் 9 இதெல்லாம் கேட்டாச்சு. என்னென்ன கண்டஸ்த பாக் வந்து கேட்டிருக்காங்க, தோகை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் இருக்கிறது எனி 2 ஆத்தர் வந்து தரவு பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த ரோமன் லெசன் 2 கொஷின் 1, லெசன் 3 கொஷின் நம்பர் 1, லெசன் 6 கொஷின் நம்பர் 1. இதில் தேர்ட் ரோமனில். ஃபோர்த் ரோமனில் பார்த்தீங்கன்னா 2 and 7 கேட்டாச்சு. இப்போ இங்கே வந்து நீங்கள் படிக்க போகிறது ஃபஸ்ட்டு படிக்க போகிறீங்க அப்படின்னா ரஷ்மி ரதியில் 1, 3, 4 படிங்க ஃபஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் படிக்க போகிறீங்க 5, 6, 8, ஓகே? 7 வந்து கேட்டிருக்காங்க. ரிமைனிங் 3 இருக்குது. எனி 3 வந்து படித்தா போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே நெக்ஸ்ட் ரோமன் 1, 5, 10 கேட்டாச்சு. இதில் வந்து நீங்கள் கவிக்கா நாம் பார்த்துங்க 2, 3, 4 படிங்க, ஓகேவா? ரிமைனிங் 2, 3, 4 இருக்குது. அடுத்தது இங்கே பாருங்கள் 3, 8 கேட்டாச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் எடுக்கிறீங்கன்னா 1, 2, 4, 5 4 சாப்டர் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 8 செகண்ட் ஹாஃப் எடுக்கிறீங்கன்னா 6, 7, 9, 10. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குந்தி அண்ட் பீஷ்மா கேட்டிருக்காங்க. 1 and 4 கேட்டாச்சு. ரிமைனிங் இருக்கிறதுல படிங்க. மொத்தமே உங்களுக்கு 5 தான் இருக்குது. அதில் 2 and 3 மேக்ஸிமம் அந்த 2 படிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து 1 உங்களுக்கு வந்து வந்துடும். இது ஃபஸ்ட் பேப்பர். செகண்ட் பேப்பர் பாருங்கள். லெசன் 1ல் கொஷின் 1, லெசன் 2 கொஷின் நம்பர் 2, லெசன் 2 கொஷின் நம்பர் 10, லெசன் 3 கொஷின் நம்பர் 14, ஓகே? இதில் வந்து நீங்கள் எழுத போகிறது 2 கொஷின் தான் அட்டன் பண்ண போகிறீங்க. 4 இருக்குது. 4ல் எனி 2 மட்டும் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. இப்போ இதில் வந்திருக்கிறத ஒமிட் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் 5லேருந்தே உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதே நீங்கள் வந்து தரவு பண்ணிக்கோங்க. ரிமைனிங் கொஷின்ஸ் படிக்க ஆரம்பிங்க, ஓகே? இங்கே பார்த்தீங்கன்னா லெசன் 3 கொஷின் 1, லெசன் 4 கொஷின் 1, லெசன் 4, லெசன் 5 கொஷின் 1, லெசன் 6 கொஷின் 1 இதெல்லாம் கேட்டாச்சு. ரிமைனிங் இருக்கிறதுல நீங்கள் படிங்க, ஓகே? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 தான் அட்டன் பண்ணணும். மேக்ஸிமம் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரிச்சுட்டு ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபில் ஒன்று ஃபஸ்ட் ஹாஃப் படிங்க, இல்லை செகண்ட் ஹாஃப் படிங்க. இந்த வந்திருக்க கொஷினை ஒமிட் பண்ணிவிடுங்க, ஓகே? அடுத்தது தேர்ட் ரோமன் பார்த்திங்கன்னா லெசன் 1, லெசன் 5, லெசன் 12, லெசன் 15 கேட்டிருக்காங்க. இப்போ இதுலேயுமே வந்து நீங்கள் ரிமைனிங் இருக்கிறத படிங்க. 15 வரைக்கும் இருக்குது. இல்லை ஃபஸ்ட் ஹாஃப் படிக்கிறீங்கன்னா ஒரு 8 லெசனாவது நீங்கள் தரவு பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இந்த
அலங்காரத்தில் இப்போ இந்த மாதிரி எல்லாமே வரும். அதுக்கு சோதாரன் சம்ஜா ஏன்னு இருக்கும். எல்லாமே நீங்கள் வந்து எழுதணும். எக்ஸாம்பிள்ஸோட நீங்கள் இந்த டீட்டெயில் எழுதணும். 2 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். 2 அலங்கார் வந்து நீங்கள் எழுதணும். ஓகே, இதுக்கு இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து சந்து கேட்டிருப்பாங்க. இப்போ அதுலேயும் பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னாலும் 1, 6, 11, 15 கேட்டிருக்காங்க. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரிச்சுக்கோங்க. இது எல்லாமே ஃபஸ்ட் ஹாஃப் பிடிச்சிட்டு ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிறது இங்கே வந்திருக்கிறத ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத படிக்க ஆரம்பிங்க. எல்லாத்தையும் கண்டினியூஸாக படிக்கணும். வந்திருக்கிறது மட்டும்தான் ஒமிட் பண்ணணும். அடுத்து லெசன் 1 கொஷின் 2, லெசன் 1 கொஷின் நம்பர் 9, லெசன் 1 கொஷின் 10, லெசன் 1 கொஷின் 24 கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 எனி 2 அட்டன் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கதை ஒமிட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே சாப்டர்லேருந்து தான் கேட்டிருப்பாங்க. என்னென்ன கொஷின்ஸ் மட்டும்தான் மாறும். இல்லை தோகை பார்த்திங்கன்னா இந்த கொஷின் ஆன்சர்ஸ் இஆர்சி உங்களுக்கு 2 அட்டன் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா 2 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். டோட்டல் உங்களுக்கு எத்தனை கொஷின் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா டோட்டல் உங்களுக்கு 25 கொஷின்ஸ் இருக்குது. ஓகே, 25 கொஷின்ஸில் உங்களுக்கு 4 கொஷின் கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரிக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 13 கொஷினாவது நீங்கள் இந்த 2 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். இப்போ 13 கொஷின் படிக்கணும். ஓகே, ஃபஸ்ட் ஹாஃப் படிக்கிறீங்கன்னா 1லேருந்து 13 வரைக்கும் படிக்கணும். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் படிக்கிறீங்கன்னா 11லேருந்து ஒரு 25 வரைக்குமாவது நீங்கள் 13 கொஷின்ஸ் வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. 2 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், இங்கே வந்திருக்க கொஷினை நீங்கள் ஒமிட் பண்ணிவிடுங்க. அடுத்து 2 டிப் பண்ணி எழுதணும். லெசன் 1, லெசன் 8, லெசன் 19, லெசன் 10, லெசன் 18. ஓகே, பார்த்தீங்கன்னா 1, 8, 19, 18 கேட்டிருக்காங்க. இப்போ இதுலேயுமே நீங்கள் 2 அட்டன் பண்ணணுங்கும்போது ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரிச்சுக்கோங்க. டோட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19, 20 இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப்னா 1லேருந்து ஒரு 10 வரைக்கும் படித்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த போர்ஷன்ஸ் படிக்கணும் 1லேருந்து 10. இப்போ 10லேருந்து 20 வரைக்கும் நீங்கள் இந்த கொஷின்ஸ் வர்ற கொஷின்ஸை மீட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத படிங்க. இது பிரவீன் உத்ராரத் 3rd பேப்பர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2, 3, 5, 11, 12, 13 கேட்டாச்சு. ரிமைனிங் நீங்கள் படிக்க போகிறது பாருங்கள், முக்கியமானது 1, 4, 6. ஓகே, இதில் வந்து நீங்கள் எழுத போகிறது 2 அட்டன் பண்ணணும். அதனால் மேக்ஸிமம் 1, 4, 6 and 7, 8, 9 ரெண்டுமே படித்து வச்சுக்கோங்க. என்ன எது கேட்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. 2 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். இதில் 6 கொடுத்து 2 அட்டன் பண்ணணும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் 4-5 எஸ்ஏவாவது தரவு பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1, 4, 6, 10, 3 கேட்டாச்சு. 3 அட்டன் பண்ணணும். 3 கொஷின் நீங்கள் இங்கே அட்டன் பண்ணணும். 2, 5, 7, 11, 12, 13 இந்த மாதிரி ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 கேட்டிருக்காங்க, இங்கே 2 கேட்டிருக்காங்க. இங்கே ஃபஸ்ட் ஹாஃப் படிக்கிறீங்கன்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே ஒன்றா தான் வரும். இந்த 2 ரோமனுமே ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா இந்த ரோமனும் அட்டன் பண்ணலாம், இந்த ரோமனும் அட்டன் பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரி இல்லைன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக 2 சாப்டரும் சேர்த்து ஒரே சாப்டரில் தான் 2 ரோமனுமே எடுத்திருப்பாங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா செகண்ட் 1 கேட்டிருக்காங்க. இதில் ரிமைனிங் இருக்கிறத நீங்கள் படிங்க. ஃபஸ்ட் ஹாஃப் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டில் பாதி கொஷின்ஸ் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்து ப்ரீசியஸ் ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா லெசன் 6 கேட்டிருக்காங்க. அடுத்து ட்ரான்ஸ்லேஷனில் प्रांतीय भाषा में अनुवाद कीजिए பார்த்தீங்கன்னா லெசன் 4, ஹிந்தி में अनुवाद कीजिए லெசன் 10. ஓகே, இது வந்து உங்களோட பிரவீன் உத்ராரத் சென்னை சபா February கொஷின். ஓகே, இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எழுதுகிறாங்க, அந்த எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போவே படிக்க ஆரம்பிச்சுருங்க. தன்யவாத். ஆல் தி பெஸ்ட்.